மிகவும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தலைவர் கௌரவ காதர் மஸ்தான் இந்த இலங்கை தேசத்திற்கு ஒரு கௌரவமான பிரஜை, ஊழலற்ற அரசியல்வாதி, சகல இனத்தை சமத்துவமாக மதிக்கின்றவர். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற எத்தனையோ ஆதரவாளர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், தனக்கு வழங்கப்படுகின்ற நிதியை 3 பிரிவாக பிரித்து விட்டுத்தான் அவர் வேலை திட்டங்களை தேடுவார். தனது இனத்துக்கோ, தனது கட்சியாளர்களுக்கோ, தனது ஆதரவாளர்களுக்கோ, தனது இவ்வாறு கூட்டம் கோஷம் போடுகின்ற அவர்களுடைய கையாட்களுக்கோ அவர் அந்த ஒப்பந்தங்களை தருவதில்லை. அந்த ஒப்பந்தங்களை நாங்கள் வெறுப்போடு இருந்தாலும் கிராமத்தினுடைய அமைப்புகள் ஊடாக வெளிப்படத்தன்மையோடு வழங்கியதன் விளைவுதான் எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி 40,000க்கும் மேற்பட்ட விருப்பு வாக்குகளுடன் இந்த பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சவாலை எங்களுடைய கௌரவ காதர் மஸ்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை சொல்வதோடு, இந்த பட்டாணி சூரில் இருந்து இந்த எங்களை கூட்டத்தை குழப்புவதற்கு யாராவது சென்றிருந்தால் உங்களுக்கு வெக்கம் இல்லையா என்றுதான் நான் கேட்பேன். வெக்கம் இல்லையா? 20 வருடங்கள் பாராளுமன்றத்தில் தானே தலைவன் என்று தன்னை அலங்கரித்த அந்த மகானுக்கு இந்த சங்கத்து மகால் கட்டிடம் பாழடைந்தது தெரியவில்லை. நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை 3 மாதங்களுக்குள் ஒதுக்கி பெருமை சேர்த்த ஒரு மகான் தான் கௌரவ காதர் மஸ்தான் அவர்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெற்றியையும் தோல்வியையும் ஜீரணிக்கின்ற பக்குவம் வர வேண்டும். தனது இனத்தை நேசிக்காதவன், தனது பிரதேசத்தை நேசிக்காதவன், தனது எதிரியை நேசிக்க தெரியாதவன் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக முடியாது. ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் திட்டமிட்டபடி எதிர்வரக்கூடிய 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு சென்று கங்காரு சின்னத்துக்கு புள்ளடியிடுவதுடன் 2ஆம் இலக்கம் முதன்மை வேட்பாளர், இன்னும் 2 வாக்குகள் இருக்கின்றன. அவற்றை இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள், எல்லோரும் கௌரவமான வேட்பாளர்கள். அவர்களுக்கு நீங்கள் விரும்பியவர்களுக்கு 3 விருப்பு வாக்கு அளிக்கலாம். அந்த 3 விருப்பு வாக்குகளையும் அளித்து உங்களுடைய உரிமையை பாதுகாக்குமாறும், உருவாக போகின்ற 14ஆம் தேதி உருவாக போகின்ற அந்த ஆட்சியிலே 5 வருடங்கள் இந்த ஊர்வலம் சென்றவர்களையும் அழைத்து செல்வோம். இந்த ஊர்வலம் சென்றவர்களின் குடும்பத்துக்கும் நாங்கள் உதவுவோம். அந்த பாரிய விரிந்த மனம் எங்களுக்கும் இருக்கின்றது. வன்னி அபிவிருத்தி பாதையின் சிறந்த தலைமைத்துவத்தின் நாயகன் காதர் மஸ்தான். கங்காரு சின்னம், இலக்கம் 2. ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.